இந்த காரவோ கப்போட அந்த செகண்ட் ரவுண்ட், அதாவது நம்ம செகண்ட் ரவுண்ட்லேயே அப்பீட் பண்ணி விட்ட அந்த 4th டிவிஷன் டீம், அவங்கள உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் வந்து அதில் எத்தனை பேர் ஃபுல் டைம் பிளேயராக இருப்பாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக காலையில் ஒரு பார்ட் டைம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கோச்சிங் பண்ணிவிட்டு அப்படி ட்ரெயின் ஆன பசங்களாக தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்னங்க குறை? ராஜ வாழ்க்கைங்க. எவ்வளோ காசு, வாரம் வாரம் எவ்வளோ காசு, என்ன மாதிரி ஸ்டே, என்ன மாதிரி ஒரு கிளப், என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரு. டேய் என்னங்கடா இதெல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுத்துருந்தோன்னா அவனுங்க வந்து உயிரே கொடுப்பானுங்க போல் கிளப்புக்கு. உருப்படியாக ஆடின ஒரே பிளேயர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாரி மெக்வயர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே பிச்சைக்கார மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. இந்த சோறு போடாமல் தங்கத்துக்கு இடம் கொடுக்காம வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆடினானுங்க. ஒரு லைஃப் இல்லை, ஒரு க்ரியேட்டிவிட்டி இல்லை. ஒவ்வொருத்தனையுமே நான் குறை சொல்ல முடியும் அப்பார்ட் ஃப்ரம் ஹாரி மெக்வயர். ஒன்னானா பற்றி சொல்ல வேணாம், அது ஊரே காரி துப்பிட்டு இருக்குது. பட் உள்ளே அந்த ஃப்ரெடிக்சன்னு வந்தவன், அவனால் ஒரு பால் உருப்படியாக செட்டப் பண்ண முடியல. ரொம்ப கேவலமாக. ஆனால் அவன் எப்படி தான் இந்த வந்து ஃபஸ்ட் டீமுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. மிடில் வந்து இந்த மைனு அண்ட் உகாட்டேன்னு 2 பேர் ஆடினாங்க. மைனு வந்து ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், பாலை ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறான். தேவையில்லாமல் ஷீல்ட் பண்ணி கேரி பண்ணி லேட்டாக, நீ அவனுக்கு தான் போடணும்னு தெரியுது, பட் அதை கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுறான். இந்த டிலேனால் என்ன ஆகும்னா பொசிஷன் வந்து அவன் ஒன்று கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் ஆஃப் சைட் ட்ராப்பில் மாட்டும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து பில்டப் டிலே ஆக போகுது. சிம்பிளாக சொல்லலாம்னா பில்டப் டிலே ஆக போகுது. ஷீல்டு பண்ணி ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணால் பரவாயில்ல, வேஸ்ட். மைனோ வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட். நம்ம விங்கர் டோர்கு அண்ட் டேலட் உள்ளே வந்தாலே எனக்கு பிடிக்காதுங்க, அது வேறு விஷயம். அண்டு டோர்கு டேலட் காம்பினேஷன் நான் சொல்லணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நோ கமெண்ட்ஸ். நம்ம அட்டாக்கிங்கில் இருக்கிற 3 பேர் செஷ்கோ, குனியா அண்ட் ஆமெட். அதாவது யாரோ ஒருத்தன் ஒழுங்காக இருந்தாலும் அது பரவாயில்ல, எவனுமே இல்லை. ஆமெட்லாம் வந்து என்ன ஆச்சு அவனுக்கு? ஆமெட் வந்து வஸ்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கான். அதே ஒரு பிளேயர்னா ஒரு 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 த்ரெஷ்ஹோல்டு இருக்கணுங்க. அதாவது இதுக்கு கீழே இறங்கக்கூடாது, ஒரு பார் அதுக்கு மேலே தான் போகணும், இல்லை அங்கேயாவது இருக்கணும். நம்ம யுனைடெட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அந்த பார் கீழே இறங்குறாங்க. வை குனியாவும் டியாலோவும் பார்த்தீங்கன்னா நாட் அன் இம்ப்ரெசிவ் பிளே. அதாவது டீசென்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஓகேன்னு கூட சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ கேவலமாக ஆனானுங்க. செஷ்கோ ட்ரை பண்ணுறான், நிறைய ஹோல்ட் பண்ணுறான், டெஃபினெட்லி பெட்டர் ஃபார்வர்ட் தான் நம்மளுக்கு, பட் கோல் அடிக்க முடியல. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன, இப்போது 2 சீசனாக காலங்காலமாக இருக்க பிரச்சனை கோல் அடிக்க முடியல. அதை அடிக்கிறதுக்கு தானே இந்த ட்ரியோ உள்ள கொண்டு வாங்க. நீங்கள் வந்துமே அதே நிலைமைனா என்னத்துக்கையா நீங்கள்? நாங்கள் அதே ஒயிலாண்டை போட்டுக்கிட்டு, அதே சர்க்ஸியை போட்டுக்கிட்டு, அதே கார்னாச்சோ வச்சுக்கின்னு ஏதோ பண்ணியிருப்போமே. ஆக மொத்தத்தில் நமக்கு இருக்கிற இந்த 3 டோர்னமெண்ட், ப்ரீமியர் லீகு, FA கப்பு, கார்போ, 1 போச்சு. மீதி 2 கூடி சீக்கிரம் போயிட தான் போகுது.